விழித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு டிஆர்பியில் இருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு, 2 விதமான அப்டேட்டு வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி அசிஸ்டண்ட்டு, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், ஃபிசிக்கல் டைரக்டர், இதற்கான அந்த பிஜி டிஆர்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கானதும் அடுத்து பிடி அசிஸ்டண்ட் அண்டு பிஆர்டி இருக்கு இல்லையா, பிஆர்டிக்கான இந்த 2 தகவலும் வந்துட்டு இன்னைக்கு டிஆர்பி போர்டில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான அப்டேட்டு தான். இது எதற்காக இந்த அப்டேட்டு அப்படின்னு பார்க்கும்போது, இதில் போஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் அண்டு பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் எஜுகேஷன் பிஆர்டி 2023. இந்த டயத்தில் வந்துட்டு வெளிவந்த நோட்டிஃபிகேஷன். இப்போ டேட் வந்துட்டு 17/5/2024. இதற்கு ஒரு லிஸ்ட்டு வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அதே போல் பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2025 வந்த பிஜி அசிஸ்டண்ட்டு. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2/2025, டேட்டு 10/7/2025. இந்த 2 விடயமும் வந்துட்டு இன்னைக்கு முக்கியமாக வரப்பெற்ற ஒன்று. இதுக்கான ரிசர்வ் லிஸ்ட்டு தான் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் இதில் என்ன இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். யாருக்கு பெயர் இதில் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ரிசர்வ் லிஸ்ட், அதாவது காத்திருப்போர் பட்டியல் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனைகள் சட்டம் 2016 பிரிவு 3Jயின் படி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணிக்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுனர் நிலை 1, அடுத்து பிஆர்டி, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், இதற்கானதில் பட்டியலில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டியலில், காத்திருப்பு பட்டியலில் வந்துட்டு இடம்பெற்றுள்ள விண்ணப்பதாரர்களின் பட்டியலை வந்துட்டு இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்துட்டு வெளியிட்டிருக்குது. இதுதாங்க காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்கள் பதிவெண்களும் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டண்ட்டு அண்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், ஃபிசிக்கல் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, இதில் வந்துட்டு இந்த 14 சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு 1, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1. இந்த 14 சப்ஜெக்டுக்கான யார் காத்திருப்பவர் பட்டியலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டும் இதில் வந்திருக்குது. அதே போல் இந்த பிஆர்டிக்கான தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இந்த 9 சப்ஜெக்டுக்கான காத்திருப்போர் பட்டியல் லிஸ்ட்டு வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டுங்களா? இதில் உங்கள் பெயர் இடம்பெற்றிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. இதனால் இந்த காத்திருப்போர் பட்டியல் உருவாகுது அப்படிங்கிறதுல இதில் வந்துட்டு இப்போ காலி பணியிடங்கள் இது எதுவும் உருவானா மட்டும்தான் இந்த காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவங்களை வந்துட்டு பரிசீலிக்கப்படுவாங்க. ரைட்டுங்களா? காலி பணியிடங்கள் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்வு செய்யப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பணியில் சேராமல் இருக்கலாம். அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பணியில் சேர்ந்த பின்னர் விலகி செல்லக்கூடியது அது இருக்கலாம். அடுத்து தேர்வு செய்யப்பட்டவர்களின் தற்காலிக தேர்வு, அதாவது ப்ரொஃபஷனல் செலக்ஷன் இருக்கு இல்லையா, இதுல ஏதேனும் காரணத்தினால் ரத்து செய்யப்படுவது, இப்படியான நிலை இருந்தா இந்த காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவங்களை வந்துட்டு அடுத்து பயன்படுத்துவாங்க. ரைட்டுங்களா? இதுல காத்திருப்போர் பட்டியலுக்கு செல்லுபடியாகும் காலம் என்ன? ஏன்னா எவ்வளவு காலத்துல அவங்கள வச்சிருக்கலாம். அதே பதவிக்கான அடுத்த ஆள் சேர்ப்பு தேர்வு பட்டியல் தயாரிக்கப்படும் வரை, நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்போ ஒரு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இப்போ இந்த காத்திருப்பு பட்டியல் இருக்குன்னா, அடுத்த டிஆர்பி, இப்போ பிஜிடிஆர்பி அடுத்த எப்போ அந்த தேர்வு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்களோ அந்த ப்ராசஸ் எப்போ முடியுதோ அது வரைக்கும், அது 6 மாதமாக இருக்கலாம், 1 வருடமாக இருக்கலாம், 5 வருடம், எத்தனை வருடம் வேணாலும் இருக்கலாம், டிஆர்பி அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிடுறாங்களோ அது வரைக்கும் அவங்க காத்திருப்போர் பட்டியலில் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அடுத்த தேர்வை வந்துட்டு எழுதி அவங்க நேரடியாக பணிக்கு போகிறதுலாம் அதை அவங்க பயன்படுத்திக்கலாம். ரைட்டுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 10/7/2025, அதாவது பிஜிடிஆர்பி இருக்கு இல்லையா, இதில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு எண் வந்துட்டு 2/2025 வந்துட்டு அறிவிக்கப்பட்ட காலி பணிகளுக்கு மட்டுமே இந்த காத்திருப்போர் பட்டியல் பொருந்தும் அப்படிங்கிறது. அதே போல தான் பிஆர்டிக்கும் அதே போல தான். 2023 என்ன காலி பணியிடம் இருந்துச்சோ அதுதான். அப்போ பிஜிடிஆர்பி, பிஆர்டிக்கெலாம் அந்த எந்த நோட்டிஃபிகேஷனோ அதனை பொறுத்து தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் உள்ள காலகட்டம் அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, இப்போ காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது வந்துட்டு தற்காலிகமானது தான் அப்படிங்கிறது தான். இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற கிளை, உச்ச நீதிமன்றம் நிலுவையில் உள்ள வழக்குகள் இருந்துச்சுன்னா அதோட இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதாகவே இது இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து பட்டியலில்
பட்டியல் தயாரித்து வெளியிடுவதில் வந்து மிகுந்த கவனம் வந்துட்டு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பிழைகளை திருத்திக் கொள்ள உரிமை ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பட்டியல் தயாரிச்சுட்டாங்க, இதுல வேற எதுவும் பிழைகள் இருந்துச்சுன்னா அதையும் திருத்துறதுக்கு டிஆர்பிக்கு வந்துட்டு உரிமை உண்டுன்னு சொல்லிட்டாங்க. தவறாக வெளியிடப்பட்ட பட்டியலை எந்தவித உரிமையையும் வழங்காது அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. ரைட்டுங்களா? இன்னும் நம்ம விளக்கமா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய பதிவுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ரிசர்வ் லிஸ்ட்ல காத்திருப்பு பட்டியல் வந்துட்டு இருந்தா அப்போது வந்து நேரடி நியமனம் கிடைக்கவில்லை. ஆனா தேர்வு செய்யப்பட்டவங்க இருக்காங்களே, அவங்கள யாராவது பணியில் சேரலினாலோ அல்லது விலகினாலோ அல்லது அவர்கள் தேர்வு ரத்து செய்யப்பட்டா அந்த காலியிடங்களுக்கு உங்களை பரிசீலிக்க வாய்ப்பு உள்ளது. ரைட்டுங்களா? அப்ப இந்த காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு இந்த லிஸ்ட் யார் யாரு இந்த பிஆர்டிக்கோ பிஜி அசிஸ்டண்ட்டுக்கோ யார் யார் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு எப்ப வாய்ப்பு எப்ப வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த டிஆர்பி நோட்டிபிகேஷன் வர்ற வரைக்கும் உங்களுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கான காத்திருப்போர் வந்துட்டு என்ன எது எப்படியாக நமக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் உறவுகளே. நன்றி.